கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் கரூர் நாடக சங்கத்தின் தலைவர் அன்பண்ணார் பழனிசாமி அவர்கள் சார்பாக எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி வாழ்த்திருக்கிறார்கள். அத்தோடு இளங்கோவன் அவர்கள் சார்பாக எனக்காக 50 டான்ஸாக நடிக்கும் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு 50 அன்பளிப்பு வழங்கி வாழ்த்திருக்கிறார்கள். அன்பண்ணார் அவர்கள் பெயர் சொல்ல விரும்பாமல் 101 அன்பளிப்பு வழங்கி ஒரு பாடல் கேட்டுக்கின்றார்கள். அன்பண்ணார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கு நன்றி. நன்றிகள் நண்பு வணக்கம். மாப்பிள்ள ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி தெரியுது. முதல்ல பார்ப்போம், அப்புறம் கேட்போம், அப்புறம் ஓப்பனா மனசுல இருந்து ஓப்பனா பேசுவீங்க. நான் எப்பவுமே ஓப்பனா பேசிதான் பழக்கம். சங்கத்திலையும் ஓப்பனா தான் பேசுவேன், வீட்லயும் ஓப்பனா தான் பேசுவேன், வண்டியிலையும் ஓப்பனா தான் பேசுவேன். மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே எனக்கு பேச தெரியாது. நான் அஞ்சகாரனா வீட்டுல மக்களை பேரும் ஓப்பனா தான். நான் எப்பவுமே ஓப்பனா தான் பேசுவேன். முதல்ல பார்ப்போம், அப்புறம் கேட்பான். அந்த பிள்ளை ஒத்துக்கிட்டா நான் ஓப்பனா பேசுறேன் மச்சான். அப்பதான் கலவரம் இருப்பேன். கண்ணு மீசக்காராடே அப்பா எச்சு ஊர்தாக்கு அப்பா சொல்ல சொல்ல ஒழுகுது ஐயா. ஆர்வம் இருக்கணும் எப்பவுமே எந்த தொழிலையும். ஆர்வம் இல்லைன்னா எந்த தொழிலும் விளங்காது. இப்போ காலையில எழுந்திரிச்ச உடனே எந்த வேலைக்கு போனாலும் சரி முதல்ல சாமி கும்பிட்டு தொழில் நல்லா இருக்கணும் போனா தான் அந்த வேலை சரியா இருக்கும். ஆர்வம் இல்லாம போவோமா வேணாமா, செய்யலாமா வேணாமா, அப்புறம் போனா விளங்குமா? வேகமா செய்யணும்னு வந்திருக்கான். தொழில செய்யணும், செய்யலாம் சரியா வருமா? என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ராசி. நம்ம உழப்பு என்ன அகுந்து தம்பி இது வேணாம் தம்பி வேணும் நம்மள நம்பி தம்பி இது வேணாம் தம்பி வேணும் என்ன நம்பி பொதுவாக என் மனசு நல்லதே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி வரும். ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் ஆடுவோம் என்னாலுமே. பல்பொடி பல்பொடி ராமலிங்கா பல்பொடி ஒண்ணு வாங்கினா 2 இலவசம். பல்பொடி வாங்கினா பிரசன் நாக்கு போடுறது இலவசம். ஆங்கிலத்தில் சொன்னா டன் கிளீனர், தமிழ்ல சொன்னா நாக்கு வலிக்கிறது. தெரியுதா? தெரியுது. அதே அப்பா மணி பஸ் கண்டக்டர் வராது. ரகோலி கோயிலே விடிய வரைக்கும் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அதனாலதான் நம்ம சுருக்கிக்கலாம் நினைச்சா இழுத்துக்குது. கரூர் நாடக சங்கத்தை சேர்ந்த அவர்கள் தலைவர் அவர்கள் வணக்கம் வணக்கம். என்ன ஆச்சு வரும்போது என்ன சாப்பிட்டேன்? எதையுமே எதிர்பார்க்க கூடாது. நம்ம செய்யறத சரியா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நான் வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். நான் தான் முதல்ல வந்தேன். அவங்கள கேளு யார் முதல்ல வந்தது? நான் தான் முதல்ல வந்து நான் முதல்ல செய்வேன். உன்னை செய்ய விட்டுறேன். நான் இழுச்சு வேணாம். ஆம்பளைக்கு மரியாதை கொடுங்க.
பெருசு ஆம்பளை தான் பெருசு பொம்பளை பெருசு நான் பெருசு எனக்கு தான் பெருசு எனக்கு தான் பெருசு தம்பி ஒரு பேப்பர் தான் எடுத்து அளந்துக்கோ யார் கொடுத்தா அஞ்சாவே மேல இருந்து கீழ வச்சு அளந்து பாரு நான் பஸ் ஓட்டுவேன் நான் ஓட்டுவேன் நான் கார் ஓட்டுவேன் நான் ஓட்டுவேன் நான் வேன் ஓட்டுவேன் நான் ஓட்டுவேன் நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன் நான் ஓட்டுவேன் நான் கழுதையை ஓட்டுவேன் நான் ஓட்டுவேன் ஒண்ணே ஓட்டு உங்க அப்படி சேர்த்து நான் ஓட்டுவேன் எல்லாத்தையும் ஓட்டி தானே அப்படி கிடக்குற என்னது பத்தோட வாங்க அத்தோட நீ ஒண்ணு நீ ஓடுனா ஆண்டவர் சொத்து ஆளுக்கு ஒரு முத்தா பேச்ச குறமா நீ எல்லாம் அங்க வந்து என்னைய மாதிரி ஒரு சாமான் பொறுத்தா என்னையா கழுதை ஓட்டுவியா நான் ஓட்டுவேன் கழுதைக்கு எத்தனை காலு 4 கால் பொட்டை கழுதைக்கு 4 காலு 4 கால் கடா கழுதைக்கு எத்தனை காலு நான் பார்த்தது இல்ல கடா கழுதைக்கு 5 காலுமா 4 மூலை 4 கால் இருக்கும் கீழே குனிஞ்சுவாரு நடு ஒரு மூர்த்த கால் இருக்கும் கல்லு நீ ஏன் கழுதை அவன் பாக்குறதுக்கு தான் ஆசைப்படுற அவர் என்ன நினைக்கிறாரு கழுதைக்கு அத்தை தண்டி நம்மளுக்கு அப்படி இல்லையே நினைக்கிறாரு வயசாயிருச்சுல்ல அப்படியே இருக்குமா பெரிய என்ன மாதிரி பேசுற வெண்ண போறேன் வெண்ண போல நீ தான் வெண்ண நீ வெண்ண முக்கா வெண்ண தங்கச்சி வெண்ண நாத்தன வெண்ண குடிக்க வெண்ண முக்கா வெண்ண மாமா என்ன குடுமே வெண்ண வெண்ண போல பொம்பளை வெண்ண நான் நிரூபிக்கிறேன் ஆம்பளை நான் சொல்லுவேன் பாப்போமா பாப்போமா வெண்ண எதுல இருந்து வரும் வெண்ண நெய்ல இருந்து வருது நெய் தயிர்ல இருந்து வருது தயிர் பால்ல இருந்து வருது பால் மாட்டுல இருந்து வருது மாட்டுக்கு எந்த இருந்து வரும் கரெக்டா கேள்விக்கு பதில் மாட்டுக்கா எங்க சொல்லட்டா சொல்லுமா சொல்லட்டா இவ்வளவு தூரம் வந்துட்ட காம்புல இருந்து வருது மாட்டுக்கு எத்தனை காம்பு 4 உனக்கு ஏய் வெளியில மைக்க மாத்துமா பால் எதுல இருந்து வரும் மாட்டுல இருந்து வருது மாட்டுக்கு எத்தனை காம்பு 4 உனக்கு ஏய் மைக் ரெண்டு இருக்கு மைக் ரெண்டு இருக்குல்ல அப்படியே பேசு பசுமாட்டுல இருந்து பால் வருமா காளை மாட்டுல இருந்து பால் வருமா பசுமாடு பசுமாடுங்கிறது ஆணினமா பெண்ணினமா பெண்ணினம் பால் கொடுக்குற ஆம்பளையா பொம்பளையா பொம்பளை அப்ப நீ தானே என்ன போடணும் ஏய் போட்டனா வெண்ண வராதா நான் கொடுத்தா தான் உனக்கு வேண்டாம் வரும் இந்த பேச்ச நீ வேற பேசுங்க நீ ரெண்டு பேசாத நான் ரொம்ப கோவக்காரன் நான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் என்ன பண்ணுவ அப்புறம் சப்புன்னு விடுத்துருவேன் கடிச்சு போயிட்டே இருக்க பாத்துக்க போனா போயிட்டு போது பொம்பளை பிள்ளை சரி விடுறேன் நீ வராத உங்க அப்படி சேர்த்து கூட்டிட்டு வா அவர் இல்ல நான் போனா போதும் பப்பர் கடை போய் ஆம்பளை பாருங்கறேன் என்னதான் இருந்தாலும் நாங்க விடுறத நீ புடிச்சு விட்டு அத கணக்கே வேற சீ பேச்ச புடிச்சு விடுமா மோசமா நான் ரொம்ப கோவக்காரன் என்ன பண்ணுவ நேத்து என்ன தேடி 500 ரூபாய் அடிக்கிறது என்ன பண்ணீங்க 500 ரூபாய் நான் ஒரே ஆள சமாளிச்சேன் எப்படி நம்ம சமாளிச்சீங்க ஓடி போயிட்டேன் சீ மானகட்ட பாரு திருப்பிட்டு அடிச்சல என்னாத்த மூத்திரம் தான் சட்ட சட்டன்னு பயத்துல அதானே வரும் ஒரு கொடையில எத்தனை பேர் நனையாம போக முடியும் எங்க வீட்டு கூட 5 பேர் நாங்க போவோங்க நாங்க 15 பேர் நனையாம ஒரே கொடையில போனோம் கேக்குற காலச்சு வாயிலே பேசாத புரியுதா 15 பேர் எப்படி போனோம் எப்படி போன அன்னைக்கு தான் மழை வேலை இல்ல ஒரு சைக்கிள் எத்தனை பேர் போக முடியும் 4 பேர் நான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன் 102 பேர் ஒரே சைக்கிள்ல போனாங்கமா எப்படி 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 ஓட்டுநர் ஒரு 100 ஜனா அவரை சுருக்கமா 100 100 கூப்பிடுவாங்க முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் சரிங்க 102 வந்துருச்சா வந்துருச்சு எலுமிச்சம்பளம் பாத்திருக்கேன் பாத்துக்கறேன் அது ஆம்பளையா பொம்பளையா அதனால ஆண் பெண் எலுமிச்சம்பளம்ங்கறது ஆம்பளமா எப்படி சொல்றீங்க எலுமிச்சம்பளத்தை புடிச்சா என்ன வரும் சார் வரும் சாருங்கிறது வாத்தியார் தானே ஆமா டீச்சர் தானே பொம்பளை ஆமா எலுமிச்சம்பளத்துல என்ன மிச்சம் கொட்ட மிச்சம் எங்களுக்கு அதான் மிச்சம் பத்திரமா வச்சுக்க தேவைப்பட்டா சொல்லு தரேன் ஏய். சரி ரொம்ப அழகா பேசுறீங்களே ஆமா வயித்துக்கு மூணு சோறு இருந்துக்கிறீங்களா நான் கோணாவும் பூனாவும் சூனாவும் சாப்பிடுறேன் போனா கொழுக்கட்டை பூனானா புரோட்டா பூனானா வேண்டாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லமா இல்ல சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம் அதான் சூப்பர் ஆப்பர் நீ எனக்கு பொண்டாட்டியா வந்தா சூப்பர் ஆ. உன் தங்கச்சி இருந்தா அதான் ஆப்பர் எங்க ஆத்தாலை குடி போறியா எனக்கு அக்காவை விளக்கமா புரிஞ்சு தங்கச்சி தான் கட்டி கொடுத்துருக்காங்களா அப்புறம் என்ன அதாம சூப்பருக்கு ஆப்பருக்குள்ள வித்தியாசம் சரிங்க போய் பசிக்குதுன்னு வச்சுக்க எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது இட்லி திங்கணும் இட்லி திங்கணும் இட்லி திங்கன்னா என்ன வேணும் இட்லி வேணும் வாய் வேணும் பின்னாடி தள்ளுவாங்களா சரி சரி நான் கேட்கறேன் உனக்கு புரியல புரியல இட்லி திங்கன்னா என்ன வேணும் வாய் வேணும் சட்னி சாம்பார் வேணும் வகுத்து கடுப்பா இப்ப கேட்கறேன் சொல்லு இட்லி திங்கன்னா என்ன வேணும் சட்னி சாம்பார் வேணும் கை வேணும் கையெல்லாம் கொஞ்சம் அஞ்சு சாப்பிடுவாங்களா இப்ப கேட்கறேன் சொல்லு இட்லி திங்கன்னா என்ன வேணும் இட்லி தின்னா முத இட்லி சட்டி வேணும் உளுந்து அரிசி வேணும் இல்லன்னா வச்சு ஆட்ட வேண்டியது இப்ப கேட்கறேன் சொல்லு நல்லா சொல்லு இட்லி திங்கன்னா என்ன வேணும் உளுந்து அரிசி வேணும் சட்டை இலைய வேணும் மண்ணில் கொடுத்துமாங்களா ஏய் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு பாத்துக்க உனக்கு இட்லி செட் ஆகல செட் ஆகல தோசையில விடுவோமா திருப்பி பண்ணலாமா தோசை ஏன் திருப்பி போடுறீங்க ஏன் திருப்பி போடுறீங்க வெந்துச்சா வேகலைன்னு பார்க்கணுமையா அது கிடையாது அதுவா திரும்பாது ஏன் அதனால நீங்க திருப்பி போடுறீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தலை ஓட்டுறான் ஏன் குடிச்சதுக்கு அப்புறம் தலை ஓட்டுறான் தலை காயட்டும் இந்த அது கிடையாது குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஓட்ட முடியாது அதனால குடிச்சதுக்கு அப்புறம் தலை ஓட்டுறான் தலை எங்க பிடிச்சிய வீட்டுல பிரிட்ஜ் இருக்கா இருக்கே பிரிட்ஜுக்குள்ள வந்து தக்காளி வைக்கிறான் வச்சிருக்கோம் ஆப்பிள் வைக்கிறான் ஆரஞ்சு வைக்கிறான் ஏன் பிரிட்ஜுக்குள்ள வந்து தக்காளி வைக்கிறான் கெடாம இருக்கணும் நாட்டுல கொள்ள பொம்பளை பிள்ளைய கெட்டு போயிருது கொள்ள ஆம்பளை பிள்ளைய கெட்டு போயிடாது உள்ள எல்லாம் கொண்டு பிரிட்ஜ்ல வச்சா கெடாம இருப்பாங்களா ஏய் எங்களுக்கு கெடுக்கறதே நீங்க அதை நாங்களா போய் கெடுக்கிற தலையெழுத்தா விஷயம் இருக்குமா ஏன் கொண்டு பிரிட்ஜுக்குள்ள தக்காளி வைக்கணும் தெரியுமா ஏன் வைக்கிறீங்க தக்காளிக்குள்ள கொண்டு பிரிட்ஜ் வைக்க முடியாது அதனால பிரிட்ஜுக்குள்ள கொண்டு தக்காளி வைக்கிறோம் வேர்க்குது மாமா சோப் டப்பால சின்ன சின்ன ஓட்டையா இருக்கா ஏன் சோப் டப்பால பாத்திருக்கேன் ஏன் சின்ன சின்ன ஓட்டையா இருக்கு எங்க வீட்ல பெரிய பெரிய ஓட்டையா இருக்கு பெருசா இருக்கா அது தெரியாம போட்டுப்பாங்க சோப்பு டப்பா பெருசா இருக்கு பெரிய சோப் டப்பாங்க ஓட்டை சிறுசா தான் இருக்கும் அந்த ஓட்டையே பேசக்கூடாது ஓட்டை ஏன் போட்டிருக்காங்க ஏன் போட்டுருக்காங்க தண்ணி சோப்பு டப்பா தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி சொட்டு 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 அடியுமில்ல அதுக்கு தான் அந்த ஓட்டை அது கிடையாது பெரிய ஓட்டையை போட்டா சோப்பு கீழே விழுந்துறாதா
அத்தனை சின்ன ஓட்டையா போட்டுருக்காங்க. பஸ் காசு வச்சிருக்கேன். நான் சாதாரண ஆள் கிடையாதுமா. பஸ் புடிச்சு ஏறி பெரிய எஜுகேட் ஃபேமிலி. என்ன எஜுகேட் மொல்ல மாதிரி பே பண்ணி. மொகரே நான் யாரு இருந்தா நீங்க நிக்க மாட்டீங்க. ஓட்டற கண்ணு ஊட்டியா வச்சு எஜுகேட் வரணும். எங்க அப்பா யாரு தெரியுமா? ஐயா அப்பா. அவர் ஓடுனா ரயில்ல நிக்கும். எப்படி? ரயில்னா அவர் ஓடுவார். அது எப்படி? ரயில்வே ஸ்டேஷன்ல முறுக்கு விக்கிறார். எங்க அண்ணன் யார் தெரியுமா? யாரு அண்ணன்? கலெக்டர். கலெக்டர் எதுல? ஆரிபோன் ஹோட்டல்ல பில் கலெக்டர். என் தம்பி என்ன சாதாரண இல்ல. வாய் வச்சு பஸ் நிப்பாட்டிடுவான். சீ. அம்மா. அது எப்படி? கண்டக்டர் வேலை பாக்குறேன். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஊதிடுவாங்கல. நீங்க என்ன வேலை? நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். எல்லாம் ஆடுவீங்களா? நல்லா ஆடுவேன். நீங்க ஊத மாட்டீங்களா? ஏன் வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாரு எப்படி ஊதுறேன்னு. புருன்னு ஊதி தூங்க விடாம பண்ணிடுவேன். ஊர்ல தீ பிடிச்சா என்ன தீ? காட்டுல தீ பிடிச்சா? மலையில தீ பிடிச்சா? வீட்டுல தீ பிடிச்சா? புளியில தீ பிடிச்சா? உன் பேரை சொல்லல. பாம்புக்கு எதுல விஷம்? பாம்புக்கு பல்ல விஷம். தேளுக்கு கொடுக்கல விஷம். ஆம்பளுக்கு அதெல்லாம் விஷம். உடம்புலாம் விஷம். வாழைப்பழம் பாத்திருக்கியா? வாழைக்கு இலை அழகு. தென்னைக்கு கொலை அழகு. உனக்கு மஞ்சள் பொடி நீ போட்டுருக்க. ஆமா. மஞ்சள் பொடி எதுல இருந்து வரும்? மஞ்சள் பொடி மஞ்சள்ல இருந்து வருது. மிளகு பொடி மிளகுல இருந்து வருது. மிளகா பொடி மிளகால இருந்து வருது. மூக்கு பொடி மூக்குல இருந்து வருது. மூக்குல இருந்து வரும் நம்மளே. அப்ப நான் மூக்குல இருந்து மிளகா பொடி வரும். எது எதுல வருமோ அதெல்லாம் வரும். இப்ப கேக்குறேன். சொல்லு. மெழுகுவத்தி எதுல செய்வான்? மெழுகுவத்தி மெழுகுல. மெழுகுல. கொசுவத்தி கொசுல. அப்ப நீ இருவரே கேக்குற கேள்வின்னு ஒரு விதை இருக்கு. புரியுதா? எல்லாத்தையும் கேட்க கூடாது. திருக்க போய் மாதிரி பேசிட்டே கிடக்காத. பொறுத்தா ஊதுவத்தி எதுல செய்வான்? ஊதுவத்தியா? ஊதுவத்தி குச்சில வந்து செய்யுது. ஊதுல செய்வியா? இதென்ன உங்க திண்டு உன் பாடமா? நான் கேக்குறேன். நம்ம விஷயம் வேற மாதிரி இருக்குமா? பரவாயில்ல. மாப்ள எங்க வேலூர் நாளக்கானா காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பு. அவர் ஒரு கம்பெனி இல்லையா? அப்படியா? அப்ப நான் ஆடுனா ஆடுவியா? பாடுனா ஓடுனா உட்கார்ந்தா படுத்தா ஆட மாட்டேன். ஏன்? நீ நின்னுக்குவ. எனக்கு பிடிச்சவள நீதாம்மா. சில பேர் படுக்கல அப்படின்னா சரிட்டுவாங்க. என்னதுக்கு வேண்டாம். ஆனா நீ எப்படி ஆள் தெரியுமா? ஒரு வீட்ல வந்து ஒருத்தன மட்டும் படுங்க. எல்லாரும் படுங்க. நான் சொல்றத கேளுமா. ஏன் நின்னுக்கலாம்னு சொல்ற? என்ன? நீ தான் உபரம் தெரிஞ்ச புள்ள. ஆளு வந்தா லவக்குன்னு உருவிட்டு ஓடுறதுக்கு. ஆட்டப்பட அம்மா உங்க ஆட்டுக்கால அம்மா. சொன்னாதான் பொம்பளை பிள்ளை குடுக்கணும் இருக்கான். அடி ஒன்ன போல நாட்டு கட்ட நான் இந்த ஊருக்குள்ள காணலையே உங்க தடனா தானே நன்னே நானே. தலைவனே தேவையில்லை. வீட்டுக்காரி நான் எல்லாமே பேக்ல வச்சிருக்கேன். பழனி மலைக்கு மாலை போட்டு போறோம் மாப்பிள்ள. நீங்க சங்கடப்படுறீங்க இல்ல? பழனி மலையில போய் மாலை போட்டு விருதத்தை முடிச்சு என்ன பண்ணுவோம்? பஞ்சாமிரத்தை வாங்கி கையில ஊத்தி நாட்கூர் தமாக்கா, தேனை ஊத்தி நாட்கூர் தமாக்கா. செல்போன்ல படம் பார்த்திருக்கியா? ஒரு ஐஸ்கிரீமா ஊத்திருப்பாங்க. அவங்க டேஸ்ட் வேற, ஏன் டேஸ்ட் வேற. நம்ம எப்பவுமே குலோப் ஜாம். நான் கேட்டுமா போகட்டுமா என்னோட மனசு நிற்கும் சின்ன குட்டி நம்ம முத்தால அம்மனுக்கு
ஆட்டு மேல ஆட்டு நீ கீழ ஆட்டு ஏமா ரொம்ப சிரமமா உட்கார்ந்து ஆட்டி விடு. புரியுதா? இந்த வரிக்காசை வாங்குறதுக்கு நம்ம படுற வாடு நமக்கு தான் தெரியும். வாகனம் ஏ வாழப்பழம். வாழைப்பழம் பாருயா. என்ன வாழைப்பழம் பாருற? சிறுமலைக்கு போயிருக்கியா? போயிருக்கனே. சிறுமலையில எது ஃபேமஸ்? என்ன ஃபேமஸ்? வாழைப்பழம். வாழைப்பழம். பழம் சிறுசா தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் வாய் வச்சா எடுக்க மாட்டியே. ஐயோ. வாகனமே அலமரா அலமரா. ஆமா இது என்ன போஸ்? சந்திர போஸா? என்ன வர சொல்லுங்க.